அழகான கிராமம். அங்க சுத்தி பார்த்தா பச்சை பசேல்னு வயல், குட்டி குட்டி ஆறுகள், அப்புறம் பெரிய பெரிய மரங்கள்னு பார்க்கவே சூப்பரா இருக்கும். இந்த ஊர்ல அருண் ஒரு 10 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு எதையாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு அவ்வளவு இஷ்டம். அருணுக்கு மீனா, கார்த்திக், சுரேஷ்னு 3 நெருங்கிய நண்பர்கள். இவங்க 4 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சா போதும் ஊரையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜாலியா சுத்தி விளையாடுவாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஊர் ஓரமா இருக்கிற அந்த பழைய காட்டை பார்த்தாங்க. அந்த காட்டை பத்தி ஊர்ல ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக், டேய், இந்த காட்டுக்குள்ள போனா ஒரு பழைய கோவில் இருக்குமாமே, தெரியுமா அப்படின்னா. அதுக்கு சுரேஷ் மெதுவா, அது மட்டும் இல்லடா, அந்த கோவில்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்காம்னு பீதியை கிளப்பினான். இதை கேட்ட உடனே அருண் கண்ணு அப்படியே பிரகாசமாயிடுச்சு. டேய், நம்ம நாளைக்கு அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்டான். மீனாவுக்கு கொஞ்சம் பயம். காட்டுக்குள்ள போறது சேஃபா இருக்குமான்னு தயங்கினான். ஆனா அருண் விடல. நம்ம எல்லாரும் ஒன்னா போறோம்ல, அப்புறம் என்ன பயம், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் சம்மதிக்க வச்சான். அடுத்த நாள் காலையிலேயே 4 பேரும் சின்ன சின்ன பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. பேக்ல தண்ணி பாட்டில், பிஸ்கெட், ஒரு டார்ச் லைட், அப்புறம் ஒரு மேப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. காட்டுக்குள்ள போன உடனே செம்ம சில்லுன்னு காத்து வீசுச்சு. பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தது. மரங்கள் எல்லாம் அவ்வளவு உயரமா இருந்ததுனால வெயில் கூட சரியா உள்ள விடல. காடே அமைதியா பார்க்கவே அவ்வளோ கெத்தா இருந்தது. மீனா ஆச்சரியமா, வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஆற பார்த்தாங்க. அதோட கரையில ஒரு பெரிய கல் இருந்தது. அருணுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏய், எங்க ஊர் தாத்தா சொன்ன கதையில கூட இந்த மாதிரி ஒரு கல் வருமேன்னு யோசிச்சான். அந்த கல்லை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே தூரத்துல ஒரு பழைய பில்டிங் தெரிஞ்சது. கார்த்திக் குஷியாகி, டேய், அதோ பாருங்க, அது கோவிலா தான் இருக்கும்னு கத்தினான். கிட்ட போய் பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு பழைய கோவில் தான். சுவரெல்லாம் அங்கங்க இடிஞ்சு போயிருந்தாலும் பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மணி இருந்தது. சுரேஷ் போய் அந்த மணியை மெதுவா அடிச்சான். அந்த சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சது. 4 பேரும் உள்ள போனாங்க. அங்க ஒரு பெரிய கல் சிலையும் தரையில ஒரு வித்தியாசமான கோலமும் இருந்தது. அருண் அதை உத்து பார்த்துட்டு, டேய், இது ஏதோ ஒரு புதிர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னான். அந்த கோலத்துல 4 கற்கள் இருந்தது. ஒவ்வொன்றுலையும் சூரியன், நிலா, நட்சத்திரம், அப்புறம் மரம்னு படம் வரைஞ்சு இருந்தது. இத கரெக்டான வரிசையில நம்ம அடுக்குனா ஏதாச்சும் நடக்கும் போலையே அப்படின்னு மீனா கெஸ். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அருண் சொன்னா, முதல்ல சூரியன், அப்புறம் நிலா, கடைசியா நட்சத்திரம். அப்படியே அந்த கற்களை ஒவ்வொன்னா பிரஸ் பண்ணாங்க. திடீர்னு ஒரு சத்தம். அப்படியே பக்கத்துல இருந்த கல் சுவர் மெதுவா நகர ஆரம்பிச்சது. 4 பேருக்கும் செம்ம ஷாக். அந்த சுவருக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருந்தது. மெதுவா உள்ள போனாங்க. அங்க ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. இதோ இருக்கு பாருங்க ரகசியம்னு கார்த்திக் குதிச்சான். அருண் மெதுவா அந்த பெட்டியை திறந்தான். ஆனா அதுல தங்கமோ வைரமோ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலா ஒரு கடிதமும் நிறைய பழைய புத்தகங்களும் மேப்புகளும் தான் இருந்தது. மீனா அந்த லெட்டரை எடுத்து வாசிச்சான். இந்த பெட்டியை கண்டுபிடிக்கிற குட்டீஸ்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கோவில் பல வருஷத்துக்கு முன்னாடி அறிவை பாதுகாக்கிறதுக்காகவே கட்டப்பட்டது. உண்மையான சொத்துங்கிறது தங்கம், வைரம் இல்லை, அது அறிவும் ஒரு நல்ல மனசும் தான். இதை படிச்சதும் 4 பேருக்கும் ஒரே சிரிப்பு. சுரேஷ், டே, இந்த புக்ஸ் எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டலாமான்னு கேட்டான். மீனா, ஆமா, இது எல்லா பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னான். அப்படியே அந்த பழைய புத்தகங்களை எடுத்துட்டு ஊருக்கு வந்தாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டர்ஸும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எவ்வளவு பழைய அருமையான புக்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்களேன்னு பாராட்டுனாங்க. அப்புறம் என்ன, அந்த புத்தகங்களை வச்சு ஊர்ல ஒரு சின்ன லைப்ரரி ஆரம்பிச்சாங்க. நம்ம அருணும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த லைப்ரரியோட ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ். அன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்க. உண்மையான சொத்துங்கிறது அறிவும் நல்ல நண்பர்களும் தான். அந்த ஒரு அட்வென்ச்சர் அவங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாளா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இவங்க தான் ரோல் மாடல். அப்படின்னா குட்டீஸ்களா, இந்த கதையில இருந்து அருணும் அவன் நண்பர்களும் என்ன கத்துக்கிட்டாங்க? உண்மையான சொத்து தங்கமா, வைரமா, அறிவும் நல்ல நண்பர்களுமா? நீங்க இருந்த அந்த கல்லில் இருந்த புதிரை எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள போக வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா? உங்க ஆன்சர் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா படிப்பேன். இன்னும் இப்படிப்பட்ட அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் வேணும்னா வண்டர் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.